அனைவருக்கும் வணக்கம். நிறையா பேர் நிறைய கோயிலுக்கு போவாங்க, நிறையா பூஜைகள்லாம் செய்வாங்க, அன்னதானம் செய்வாங்க. இருந்தாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அது நம்மளுடைய கர்மா, அது நம்ம பலாபலன் நம்ம அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் கூட, நம்ம அன்னதானம் செஞ்சாலும் சரி, கோயிலுக்கு ஏதாவது நம்ம ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறோம் அப்படி இருந்தாலும் சரி தான், நம்ம அதை வெளியில் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 பேருக்கு வெள்ளிக்கிழமைக்கு ஒரு பிரசாதம் ஒரு கோயிலில் கொடுப்பாங்க. வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை. இதை 100 பேர்கிட்ட சொல்லுவாங்க, நான் வெள்ளிக்கிழமை அந்த கோயிலில் கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெய்வத்துக்கு நம்ம ஒரு ஒரு துண்டு பண்ணையிலையோ இல்லை உபகாரம் பண்ணையிலையோ அதை சொன்னால் அதனுடைய நமக்கு பலன் முழுமையாக கிடைக்காது. இதுதான் பொருள். இப்போ சில பேருக்கு டெய்லி பால் வாங்கி கொடுப்பாங்க சுவாமிக்கு. எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க, நான் சுவாமிக்கு பால் வாங்கி கொடுக்குறேன், சுவாமிக்கு பால் வாங்கி கொடுக்குறேன், நான் தான் அதை பண்ணுறேன், இதை வருஷம் நான் செஞ்சிருவேன், இதை வருஷம் நல்லதான் நான் போடுறேன், இந்த கோயிலில் பண்ணுறேன். இதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நம்ம தெய்வத்துக்கு பண்ணுறதை நம்ம சொல்கிறதுனால அதனுடைய பலன் நமக்கு கொஞ்சம் குறையும். அதனால நம்ம நிறையா கோயிலுக்கு போவாங்க, நிறையா பரிகாரம் பண்ணுவாங்க, நிறையா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவங்களா தெரிஞ்சுக்கட்டும், தவறு கிடையாது. ஆனால் நம்ம சொல்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான பலனை கொடுக்காது. அதனால தெய்வத்துக்கு செஞ்சாலும் சரி, பரிகாரங்கள் செஞ்சாலும் சரி, நம்ம கோயிலுக்கு ஏதாவது கோயிலுக்கு போகிறோம், குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், எது செஞ்சாலும் சரிதான், மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.